Today we are going to see about idioms and phrases. இப்போ idioms and phrases அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அடிக்கடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை தான். அதாவது எப்பவாவது ஒரு நாள் அப்படிங்கிறது மாதிரி இருக்கக்கூடியது தான் idioms and phrases இங்கிலீஷ்ல. அப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் idioms and phrases கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேட்ச் த phrases in the column A with a column B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏயோடையும் பியோடையும் நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை ரீட் பண்றேன். டிஸ்பைட் ஹிஸ் சிக்னஸ், அவன் சிக்னஸா இருந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பைட் அல்லது நம்ம என்ன வார்த்தை இருக்கலாம், இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாலும் எனக்கு என்ன அர்த்தம், இருந்தாலும் சிக்னஸாக உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. ஆன் சீயிங் த ஸ்னேக், ஸ்னேக்கை பார்த்த உடனே அப்படிங்கிறாங்க. பை ஒர்க்கிங் ஹார்ட், ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறாங்க. அப்சர்விங் மை ஸ்கில், என்னோட ஸ்கில்ல அப்சர்வ் பண்றாங்க அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைட் கிளாஸஸ்ல பாருங்க, கலாம் பிகம் அ கிரேட் சயின்டிஸ்ட், அவர் ஒரு சயின்டிஸ்ட், நல்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கிறாங்க. டீச்சர் அப்ரிஷியேட்டட் மீ, என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஷீ ரேன் அவே, ஹி அட்டெண்டட் ஸ்கூல். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ்ல இருந்து எப்படி எடுப்போம், அழகா கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் ஹிஸ் சிக்னஸ், டிஸ்பைட் ஹிஸ் சிக்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட சிக்னஸ்க்காக, என்னோட சிக்னஸா நான் இருந்தாலும் ஹி அட்டெண்டட் ஸ்கூல், அவன் ஸ்கூல் அட்டென்ட் பண்ணான். ஆன் சீயிங் த ஸ்னேக், ஸ்னேக்கை பார்த்த உடனே ஷீ ரேன் அவே. அப்போ நம்ம ஆப்ஷன்ல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 4-3 இங்க தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. ரிமைனிங் ஆன்சர்ஸ் பாருங்க. பை ஒர்க்கிங் ஹார்ட் கலாம் பிகம் அ கிரேட் சயின்டிஸ்ட், கரெக்டா வந்துருச்சா. அப்சர்விங் மை ஸ்கில் த டீச்சர் அப்ரிஷியேட்டட் மீ. ஸோ ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் the same with the phrases and the meaning அப்படிங்கறத அடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதுல பாருங்க, கெட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கெட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் காப் வித் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆர் ஹேண்டில் அப்படின்னு அர்த்தம். கெட் ஆன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் நம்ம எவ்வளவு தூரம் ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறது தான் கெட் ஆன் அப்படிம்பாங்க. அப்ப கெட் ஆன் திஸ் மேட்டர், அப்ப இந்த மேட்டரை நீ எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறது கெட் ஆன் அப்படிமா. அப்ப கெட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், காப் வித் அப்படிங்கிறது அர்த்தம். கிவ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னால முடியல அப்படிங்கிறது தான் என்னது, கிவ் அப். அப்ப நான் என்ன சொல்றேன், abandon to attempt to do something, ஏதோ ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன் திடீர்னு என்ன செய்யறேன்னா கிவ் அப் பண்றேன், என்னால முடியல அப்படின்னு. கிவ் இன் அப்படின்னா this is give in and lay by, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லே பை நம்ம இப்ப அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, the hen lay the eggs அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபார் ஃபியூச்சர் பின்னாடி வரக்கூடியதுக்காக நான் சேர்த்து வைக்கிறது தான் என்னது, லே பை. ஐ லே பை மை மணி அப்படிமோ. அப்போ என்னுடைய மணியை நான் ஃபியூச்சருக்காக சேவ் பண்றேன். அப்போ லே பை அப்படின்னா ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ் அப்படின்னு யூஸ். அப்ப கிவ் இன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் ஃபார் சம்திங். ஒரு இப்போ கிவ் இன் அப்படின்னா எனக்கு ஈல்டு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. கிவ் இன் அப்படின்னா ஈல்டு, அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சம்திங் டு பி சப்மிட், எனக்கு அந்த இடத்துல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் சப்மிட் பண்ணுங்க. இப்ப டீச்சர் கேட்கலாம், ஸோ கிவ் இன் சம்திங் யுவர் புக் அப்படின்னு நாங்க சொல்றேன் அப்படின்னா சப்மிட் யுவர் நோட் புக் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்ப கிவ் இன் அப்படிங்கிறதுக்கு ஈல்டு அப்படிங்கிற ஆன்சரும் வரும், சப்மிட் அப்படிங்கிற ஆன்சரும் வரும் அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும், ரைட். ஸோ அப்போ கெட் ஆன் அப்படின்னா cope with, that is how you are handling your stressful situation. நான் என்னோட stressful situation எவ்வளவு ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிறது cope with. give up அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன நான் என்னால முடியல அப்படின்னு நான் ஸ்டாப் பண்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். give in அப்படின்னா yield அப்படிங்கிறதும் ஆன்சர்ல இருக்கு. and I have to be submit அப்படிங்கிறதும் இருக்கு. lay by அப்படின்னா என்ன அர்த்தம், keep for future use அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதுல get over அப்படின்னா என்ன அர்த்தம், கெட் ஓவர் அப்படின்னா ரெக்கவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கெட் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெக்கவர். ஸோ ஐ ஹாவ் பீன் ரெக்கவர்ட் ஃபார் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம், கெட் ஓவர் அப்படிங்கிறது அர்த்தம். கெட் ஆன் அப்படின்னா என்ன சொல்லணும், ஸ்ட்ரெஸ்ஸிங் த ஹேண்டில் சம்திங் அப்படின்னுமா. அப்ப கெட் ஓவர் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, ரெக்கவர் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கணும், ரைட். இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். த செகண்ட் ஒன் இஸ் கெட் அவே அப்படிங்கிறதும் இருக்கு. இப்போ கெட் அவே அப்படின்னா மூவ் அவே, ரைட். கெட் அவே அப்படின்னா என்ன அர்த்தம், மூவ் அவே அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கணும். கெட் அவே ஃப்ரம் கெட் அவே அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், இட் இஸ் மூவ் அவே அப்படிங்கிறதுக்கு கெட் அவே அப்படிங்கிறதும் சொல்லலாம். கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறாங்க. கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், எலிமினேட் சம்திங், டு எலிமினேட். நான் ஏதோ ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். கெட் ரிட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், டு எலிமினேட் சம்திங் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். தென் கெட் பை அப்படின்னா மேனேஜ் அப்படின்னு அர்த்தம். கெட் பை அப்படின்னா என்ன அர்த்தம், மேனேஜ் அப்படிங்கிறது அர்த்தம்.
அப்ப லே பை அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம், ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னா. லே ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஷார்ட் ஸ்டே அட் சம்திங் அப்படின்னு அர்த்தம். லே ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டே அட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் கொஞ்ச நேரம் என்ன பண்ணிருக்கேன், ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுதான், லே அவுட், லே ஓவர் அப்படிம்போம். அப்ப ஸ்டாப் ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுவுமே அதே தான், ஸ்டே ஃபார் அ ஷார்ட் பீரியட், கொஞ்சம் பீரியடுக்கு நான் ஸ்டே பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லே ஓவர் திருநெல்வேலி ஃபார் 2 hours, 2 மணி நேரம் நான் டெம்பரவரியா என்ன பண்ணேன், திருநெல்வேலியில என் பஸ் நின்னுச்சு, அதனால நான் நின்னேன் அப்படின்னு சொல்றது லே ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் ஓவர் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் இந்த ஏரியாவை சுத்தி பாக்குறதுக்காக நான் திருநெல்வேலி, ஐ ஹவ் பீன் ஸ்டாப் ஓவர் ஃபார் திருநெல்வேலி ஃபார் 2 days அப்படின்னு கொடுக்குறேன். அப்ப 2 நாள் நான் திருநெல்வேலியை சுத்தி பாக்குறதுக்காக எங்க தங்கி இருக்கிறேன் அப்படிங்கறதுதான் ஸ்டாப் ஓவர். அப்ப இது எல்லாமே நமக்கு தெரியக்கூடிய ஃப்ரேசஸா இருக்கு. இப்போ கெட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா, கெட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ ஹாவ் டு பி தட் இஸ் ஹேண்டிலிங் த ஸ்ட்ரெஸ், எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு தெரியணும். அண்ட் கெட் ஓவர் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி ரெக்கவர், எப்படி நான் வெளியே வர்றேன் அப்படிங்கிறது. கெட் அவே அப்படின்னா மூவ் அவே. கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறப்ப டு எலிமினேட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த நான் எலிமினேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்றேன், கெட் ரிட் ஆஃப் அப்படிங்கிறேன். அண்ட் கிவ் அப் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ அபேண்டன் டு டூ சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம், கிவ் அப்னா என்னால முடியல அப்படின்னு நானே பின்வாங்கிறது தான் கிவ் அப். அப்ப கிவ் இன் அப்படிங்கிறப்ப 2 விஷயம் சொல்றாங்க, தட் இஸ் ஈல்ட் அப்படிங்கிறது பை த நம்ம எனக்கு கிடைக்கக்கூடிய மேட்டர்ஸ்ல இருக்கு, ஆர் எல்ஸ் ஐ ஹேவ் டு கிவ் இன் சம்திங் அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிற ஒரு மேட்டரும் இருக்கு. லே பை அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ்க்கு நான் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய என்னோட அமௌண்டா இருக்கலாம். அல்லது லே ஓவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நான் எங்கேயோ ஒரு ஜேர்னி அப்போ நான் நிக்கிறது தான் லே ஓவர் அப்படிங்கிறாங்க. ஸ்டாப் ஓவர் அப்படின்னா ஃபார் ஷார்ட் பீரியட், டெம்பரவரியா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு நான் எங்கேயோ நிக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு யூஸ் தட் இஸ் ஸ்டாப் ஓவர் அப்படிங்கிறது. Next one, complete the sentence choosing the phrases from the following. Dash was disappointment, Ali went to the post office every day அப்படிங்கிறாங்க. அவரை முடியல, ரைட், டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவரால் முடியலனாலுமே he went to the post office every day. நம்ம இப்பதானே சொன்னோம் despite, in spite of அப்படின்னு என்ன சொன்னோம், காரணமாக, அதற்காக. so in spite of his disappointment, அவரால் டிசப்பாயின்மெண்டா இருந்தாலும் தட் இஸ் இருந்தாலும் அப்படின்னு நம்ம சொல்றோமா, ஸோ டிசப்பாயிண்டால இருந்தாலும் அலி வென்ட் டு தி ஹாஸ்பிடல் ஃபார் தி எவ்ரிடே, டெய்லி போனாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் செலக்ட் தி மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன் இடியம் அப்படிங்கறாங்க. as he wants to be the top scorer he burns the midnight oil அப்படின்னா என்ன அர்த்தம், burns the midnight oilனா ஒண்ணு இல்ல, நைட் பூரா உட்காந்து படிக்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறது அப்படிங்கறதுதான். சோ அப்போ works throughout the night, நைட் பூரா உட்காந்து படிக்கிறது அப்படிங்கிறது. he burns மிட்நைட் ஆயில், அப்போ மிட்நைட் ஆயில், லேம்ப் ஏத்தி எப்படி ஒரு ஆள் உட்காந்து படிக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு அர்த்தம், மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னா he is working hard for his success அப்படிங்கறத அர்த்தம். so work throughout the night அப்படிங்கறது ஆன்சர்ல இருக்கும். the next one is fifth one, phrase and meaning அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இதுல இருந்து ஈஸியா நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். in the midst of அப்படின்னா என்ன அர்த்தம், middle of, in the midst of அப்படின்னா என்ன அர்த்தம், in the middle of அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப the last one it carries the option 1. அப்ப இருக்க கொடுத்திருக்க ஆப்ஷன்லயே the last one carries the option 1 is option B. அதை நான் சூஸ் பண்ணிடுவேன். ஆனாலும் நான் திருப்பி பார்க்கும்போது டு டேக் அ நியூ டர்ன், என்னுடைய லைஃப்ல நான் ஏதோ ஒரு புது டர்ன் எடுக்கிறேன், புது டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பிகின் சம்திங், நான் ஏதோ ஒரு விஷயத்த புதுசா தொடங்குறேன் அப்படின்னு அர்த்தம். பெரிட் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம், டெப்ரைவ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். பெரிட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், டெப்ரைவ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். டு பி அக்கம்பஸ்டட் டு அப்படின்னா டு கெட் யூஸ்ட். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த நான் ஃபுல்லா யூஸ் பண்றேன், டு கெட் யூஸ்ட் டு சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த நான் மொத்தமா யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப எனக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் என்னது, தட் இஸ் டு பி யூஸ்ட் டு சம்திங் அப்படிங்கிறது அர்த்தம். ரைட்டா? சோ அப்போ தட் இஸ் பெரிட் ஆஃப் அப்படின்னா தமிழ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லேக்கிங், ஏதோ ஒரு விஷயத்த நான் இழக்கிறேன் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்றேன், தட் இஸ் பெரிட் ஆஃப் அப்படிங்கிறோம். ரைட்டா? சோ அப்ப இதுல எப்படி தெரியுது, டு டேக் அ நியூ டர்ன் அப்படின்னா என்ன சொல்றோம், ஒரு புது லைஃப் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப டு பிகின் சம்திங் அப்படிங்கிறது அர்த்தம். பெரிட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் லேக்கிங் சம்திங் அப்படிங்கிறப்ப ஐ எம் டெப்ரைவ்ட் ஆஃப் அப்படிங்கிறது அர்த்தம். லைக் லேக்கிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து இழக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மிட்ஸ் ஆஃப் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப்
டு பி அக்கமைஸ்டு டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன இருக்கு, தட் இஸ் டு கெட் யூஸ்டு டு சம்திங். ஏதோ ஒரு விஷயத்த முழுமையாக நான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறப்ப டு பி ஃபெமிலியர் வித் டு பி யூஸ்டு, அதாவது மொத்தமா நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்றாங்க, டு பி அக்கமைஸ்டு டு. The next question, you must recite continuously to defend your right vibes அப்படிங்கிறாங்க, right views அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்களேன், you must recite continuously you have to recite to defend your right views. நீங்க கண்டினியூஸா போராடணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல கொடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பாருங்க, the first one is stand off அப்படிங்கிறது இருக்கு. stand off அப்படின்னா என்ன அர்த்தம், to keep at distance, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. டு கீப் அட் அ டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துல இருந்து நான் கொஞ்சம் மூவ் பண்ணி தள்ளி இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிம்போம். ஸ்டாண்ட் இன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா யாருக்காகவாவது பதிலாக, ஐ ஸ்டாண்ட் இன் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர் ஃபார் அன்பார்ச்சுனேட்லி ஹி டுக் அ லீவ் அப்படி. ஒரு நாள் மேனேஜர் லீவ் எடுத்தாரு அப்படின்னா அந்த நாளைக்கு நான் அவருடைய போஸ்ட்டை டேக் ஓவர் பண்றேன்ல, அதுதான் என்னது, ஸ்டாண்ட் இன் அப்படின்னு அர்த்தம். அந்த அவருக்கு பதிலாக நான் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறான், டு டேக் சம்ஒன்ஸ் பிளேஸ் பை ரீப்ளேசிங் ஹிம் அப்படிங்கிறது. ஸ்டாண்ட் அவுட் அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டு பி நோட்டிசபிள். நம்ம சொல்றோமா, the first prize he got the first prize, he was to be noticeable அப்படின்னு நம்ம சொல்றோமா. so he was to be stand out in the position அப்படின்னு சொல்லும்போது he should be noticeable, right? அதுதான் stand out அப்படின்னு அர்த்தம். அப்போ you must recite continuously to defend your right views அப்படிங்கிறதுக்கு அப்ப ஆன்சர் என்னவா தான் இருக்கணும், that is to report somebody to remain லாயல். நான் ஒரு டிஃபெண்ட், நான் ஒரு விஷயத்துக்காக எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டாண்ட் பை, டு டிஃபெண்ட் சம்திங். ஸோ டிஃபெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் வருது, ஸ்டாண்ட் பை. அப்போ இது நம்ம பாக்குறோம் அப்படின்னா என்ன தெரியணும், ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா டு கீப் அட் அ டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன், தள்ளியே நிக்கிறது, டு கீப் அவுட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் இன் அப்படின்னா யாருக்காகவாது நான் போய் ரீப்ளேஸ் பண்றது ஸ்டாண்ட் இன். ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நோட்டிசபிள் பர்சனா இருக்கணும் அப்படிங்கிறப்ப, நம்ம ஒரு பொசிஷன் ஒரு பிரைஸ் வாங்குறப்ப he is to be stand out அப்படின்னு சொல்றோமா, so it's noticeable. stand by அப்படின்னா defend for something அப்படின்னு அர்த்தம். The next one is choose the idiom with something. cocktail phase அப்படின்னு சொல்றாங்க. cocktail phase is nothing but fixed emotions, நிறைய emotions faceல காட்டுறது. so for example எப்படி சொல்லலாம் அப்படின்னா the man who drank the alcohol have a cocktail phase அப்படிங்கிறாங்க. அப்போ ஒருத்தருடைய ஃபேஸ்ல வந்து காக்டைல்ஸ், நிறைய எமோஷன்ஸ் அப்படியே ஒரே நேரத்துல வரக்கூடியது தான் என்ன சொல்றாங்க, காக்டைல் ஃபேஸ். ஸோ மிக்ஸ்டு எமோஷன்ஸ். அல்லது ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் அந்த மேக்கப் போட்டுட்டு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கல்ல, படம் நடிக்கிறவங்க, ஸோ தே ஹாவ் given us ஒரு 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 சைமல்டேனியஸா அவங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் கொடுக்கறது தான் என்னது, காக்டைல் ஃபேஸ் அப்படிம்பாங்க, ரைட்? தென் அப்போ காக்டைல் ஃபேஸ் அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் 2 இட் ஹேவிங் போத் ஆப்ஷன்ஸ், ரெண்டு ஆப்ஷன்ஸ்லயும் காக்டைல் ஃபேஸ் இருக்கு. அப்சர்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவசரமா ஏதோ ஒரு விறுவிறுன்னு ஏதோ ஒரு விஷயம் தொல்லை தரக்கூடிய விஷயங்களா செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம், சில்லி அண்ட் ஃபூலிஷ், ஏதோ ஒரு அவசரமா செய்து முட்டாள்தனமாக ஏதோ ஒரு விஷயத்த கடகடகடன்னு செஞ்சு அது ஒரு தப்பா போகிறது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம், அப்சர்டி அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ அப்சர்டி அப்படின்னா என்ன அர்த்தம், சில்லி அண்ட் ஃபூலிஷ் அப்படிங்கிறது ஆன்சர்ல இருக்கணும். ஸ்டால்வர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிக்கலி ஸ்ட்ராங், பார்க்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அப்படிங்கறது தான் என்னது, ஸ்டால்வர்ட், தட் இஸ் பிசிக்கலி ஸ்ட்ராங். ஃபேன்ஸ் அப்படின்னா பாய்சனஸ் டீத், ஸ்னேக் அல்லது வாம்பயர், ரைட்? ஸோ த வாம்பயர் ஹேஸ் அ ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் பாய்சனஸ் டீத், அதோட டீத் எப்படி இருக்கும், ரொம்ப கூர்மையான பற்களை கொண்டது அப்படின்னு சொல்றோமா. ஸோ இட்ஸ் அ பாய்சனஸ் டீத். ரைட், ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, லே பை அப்படின்னா என்ன சொன்னோம், ஃபார் ஃபியூச்சர் யூஸ், ஐ ஹாவ் டு ஸ்டே த மணி ஃபார் ஃபியூச்சர் யூஸ் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ அப்போ லே பை. லே ஓவர் அப்படின்னா என்ன சொன்னோம், லே ஓவருக்கும் ஸ்டாப் ஓவருக்கும் நம்ம வித்தியாசம் பார்த்தோம். லே ஓவர்னா என்ன அர்த்தம், ஒரு 2 மணி நேரம் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட்டா ஒரு இடத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப் அட் அ பிளேஸ், ரைட்? ஸோ ஸ்டாப்பிங் அ பீரியட் ஆஃப் ஃபார் 2 hours ஆர் சம் ஹவர்ஸ் அப்படிங்கிறது லே ஓவர். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம், தட் இஸ் மூவ் அவே ஃப்ரம் சம்திங், ரைட்? ஸோ ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தெரியணும், கீப் அவே, ரைட்? மூவ் அவே ஆர் கீப் அவே ஃப்ரம் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது அவே ஃப்ரம். ஸ்டாண்ட் பேக் அப்படின்னா மூவ் பேக், என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் என்னது, ஸ்டாண்ட் பேக். ஸோ திஸ் இஸ் மூவ் பேக் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. Right, the next one is question number 9.
ஸோ புட் ஆன் அப்படின்னா நமக்கு தெரியும், புட் ஆன் இஸ் வியர், புட் ஆன் அப்படின்னா வியர். தென் புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன், ஏதோ ஒரு விஷயத்த நான் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன சொல்றேன், போஸ்ட்போனிங் சம்திங்ஸ் அப்படிங்கிறப்ப புட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்றாங்க. டேக் அப் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கும், ஐ ஹாவ் டு டேக் அப் அப்படின்னா பிகின் சம்திங், a நியூ ஆக்டிவிட்டி அப்படின்னா அர்த்தம். பட் நவ் ஹியர் they given answer is study. ஸோ டேக் அப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிகின் சம்திங் நியூ ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு புது விஷயத்த நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர், அக்யூரேட் ஆன்சர் அப்படிதான் இருக்கணும். ஸோ நியூ ஆக்டிவிட்டி அல்லது நியூ ஆஃபர், ஐ ஹேவ் டேக் அப் த நியூ ஆஃபர், ஏதோ ஒரு புது விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ ஹியர் தே ஹேவ் கிவன் தட் ஸ்டடி, ரைட். புல் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த நான் குறைக்கிறேன், ஒரு தகுதியை குறைக்கிறேன், அல்லது புல் டவுன் சம்திங், சம் பிஹேவியர்ஸ் ஐ ஹேவ் டு புல் டவுன் ஹெர் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள பத்தி நான் குறைச்சு பேசுறதோ இல்ல அவங்கள ஏதோ ஒரு பொருள் அப்படின்னா டெமாலிஷ் பண்றது அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ அப்போ புல் டவுன் அப்படின்னு பார்க்கும்போது ஐ ஹாவ் டு டெமாலிஷ் சம்திங் அப்படின்னு சொல்றாங்க. செக் அவுட் அப்படின்னா லீவ், அப்போ செக் அவுட் நம்ம ட்ரெயின்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, செக் அவுட், ஹோட்டல் ரூம்ல சொல்றோம் செக் அவுட் பண்ணியா அப்படின்னு. ஸோ செக் அவுட் அப்படின்னு அர்த்தம் லீவ் அ பிளேஸ், அப்போ செக் இன் அப்படின்னா என்டர் அ பிளேஸ் அப்படின்னு அர்த்தம். Then the phrases with the correct option A to B, right. 10th question, to cash in on அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ that is to cash in on அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாங்க, to cash in on. அப்போ இங்க ஆப்ஷன் பார்க்கும்போது I am to take advantage அப்படிங்கிறது இருக்கு. to cash in on அப்படின்னா I have to take advantage அப்படின்னு. as good as gold அப்படின்னு சொல்றாங்க, ரொம்ப நல்ல பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், as good as, தங்கம் போல எல்லாமே செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க. a chance in million, ஒரே ஒரு மில்லியன்ஸ்ல ஒரு சான்ஸ் எனக்கு அப்படிங்கிறப்ப I have given a very slim chance, that is a very slim chance, ஏதோ ஒரு percentage தான் எனக்கு வாய்ப்பு இருக்காங்க, ஏதோ ஒரே ஒரு percentage மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. a penny for your thoughts அப்படின்னா என்ன அர்த்தம், tell me what you are thinking about. a penny for your thoughts என்ன அர்த்தம், நீ என்ன நினைக்கிற நீ கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்றதுதான் என்னது, tell me or what you are thinking about அப்படிங்கிறது என்ன அர்த்தம். that is the answer is this, right. so tell me what you are thinking about. அப்போ இதுக்கான ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் A 3 4 2 1 அப்படிங்கிறதுல இருக்கு, ரைட். ஸோ இப்போ டு கேஷ் இன் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ ஹாவ் டேக்கன் எனி அட்வான்டேஜ், as good as gold அப்படிங்கிறப்ப வெரி வெல் பிஹேவ். a chance in million அப்படின்னா ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடியதுல இருந்திருக்கும். அண்ட் வாட்ஸ் a penny for your thoughts அப்படின்னா tell me what you are thinking about அப்படிங்கிறது ஆன்சர்ல இருக்கு. அதே இது spill the beans அப்படி சொல்லுவாங்க. spill the beans அப்படின்னா என்ன அர்த்தம், that is what's the secret, உங்ககிட்ட என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், spill the beans அப்படிங்கிறது சொல்லலாம். then I have given what's on your mind அப்படிங்கிறது நம்ம கேட்போம், உங்க மைண்ட்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றது. lost in thought அப்படின்னு சொல்லுவோம். lost in thoughtனா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நான் ரொம்ப நேரம் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா lost in your thought அப்படிங்கிறது. இதெல்லாம் a penny for your thoughts அப்படிங்கிறதுக்கு வேற ஏதாவது வேர்ட்ஸ் அப்படிங்கன்னா இப்படி இருக்கலாம். spill the beans அப்படின்னு கேட்கலாம், what's in your mind அப்படிங்கிறதும் நமக்கு கேட்கலாம். 11th question, same pattern. so for column A and column B அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுத்திருக்காங்க, ரைட். yeah, from here call for அப்படின்னு கொடுக்குறாங்க. so what is the call for, it is a requiring. அப்போ ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ரெக்வயர் பண்றது அப்படிங்கிறது தான் நான் என்ன சொல்லுவேன், call for அப்படின்னு. so call for, it is require or demanding something, ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுறது, எனக்கு ஏதோ ரெக்வயர் இருக்கு, ஸோ என்னோட ரெக்கமெண்ட்காக நான் சொல்றதுதான் என்னது கால் ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். அண்ட் பிரேக் ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா that is start suddenly, ஏதோ ஒரு விஷயத்த நான் உடனே start suddenly அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்லுவேன், break for அப்படிங்கிறது கொடுக்குறேன், ரைட். break for அப்படின்னா என்ன அர்த்தம், start suddenly, it was starting suddenly அப்படிங்கிறப்ப break for அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அல்லது to move quickly, right, start suddenly அப்படின்னு சொல்லலாம். or else I have given this to move quickly அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். pick up அப்படின்னா improve, I have pick up my skills அப்படின்னு சொல்லும்போது I have improved my skills. and look after, the nurse look after the patient அப்படின்னு சொல்லும்போது the take care of அப்படிங்கிறது நமக்கு தெரியும், right. so apart from this options 4 3 2 1, right. so option is C. then 12th question, I need to fend for myself அப்படின்னு கொடுக்குறாங்க. so something fend for myself, fend for oneself அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா look after,
என்னை நானே பாற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் என்னை நானே பாற்றுக்கொள்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன, அதாவது அபார்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், ஃபெண்ட் ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னையவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறாங்க. இதே இது ஃபெண்ட் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஃபெண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நானே சண்டை போடுறது அப்படிங்கறதான் டு டிஃபெண்ட் யுவர் செல்ஃப் ஃபார் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றது? சண்டை நானே டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபெண்ட் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொல்றேன்? தட் இஸ் லுக் ஆஃப்டர் சம்திங் அப்படிங்கறது கொடுக்குறாங்க. The next phrasal verb here, that is call on somebody. இது நம்ம அடிக்கடி பார்த்த கேள்வி. call on somebody அப்படின்னா என்ன அர்த்தம்? visit somebody. யாரோ ஒருத்தரை call on somebody அப்படின்னா யாரோ ஒருத்தரை நான் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லும்போது visit somebody. call on somebody அப்படின்னா visit somebody. call back அப்படிங்கிறப்ப என்ன பண்றது? return. call back அப்படின்னா என்ன அர்த்தம்? return, திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்வேன்? call back. call back அப்படின்னா return. get rid of, இப்பதானே பார்த்தோம். get rid of அப்படின்னா என்ன அர்த்தம்? eliminate. I have to be eliminate. அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா eliminate. keep on அப்படின்னா to continue doing something. நம்ம அடிக்கடி சொல்லுவோமா keep on your progress அப்படின்னு சொல்லும்போது continue you doing something அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 4, 3, 2, 1. The next phrasal verb is here, 14th one, act upon அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So what is act upon? I will read the questions. Act upon, bear with, work out, reel off அப்படின்னு சொல்றாங்க. So reel off அப்படின்னா recite off. recite off அப்படிங்கிறப்ப என்ன அர்த்தம்? to say something quickly, non stop கட 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 கடன்னு சொல்லிட்டே போறதுதான் என்னது? to reel off அப்படிங்கிறது, right? that is work out அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்? I have to work out the problems, I have to work out the exercise அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் இருக்கும். அது வந்து warm up அப்படிங்கிறது. work out in the morning அப்படின்னு நம்ம சொல்லுவோமா, அந்த மீனிங்ல எடுத்துக்கலாம். இது I have to solve the problem. பியர் வித் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன செய்யணும்? ஐ ஹாவ் டு டாலரேட். நான் எவ்வளவு பியர் பண்ண தெரியுமா அந்த பெயின்? ஐ ஹாவ் டு டாலரேட் த பெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்ட் அப்பான், ஒபே. ஸோ ஆக்ட் அப்பான் அப்படின்னு வரும்போது ஒபே. ஸோ திஸ் கொஸ்டின் ஹேட் ஆன்சர் டு த ஆப்ஷன் சி, ரைட்? So 15th question, you see this is stopping, drooping, drowning and mourning அப்படிங்கிறது 15th question. இதுல லாஸ்ட் கொஸ்டின்ல act upon எல்லாமே பார்த்துட்டோமா? கால் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிளான்டு ஈவெண்ட் கேன்சல் ஆகுறது. ஒன்னு எழுதிக்கோங்க. கால் ஆஃப், கால் ஆஃப் அப்படின்னா டு கேன்சல் த பிளான்டு ஈவெண்ட். நான் இன்னைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறேன், அந்த ஈவெண்ட் பிளான்டு ஈவெண்ட்டை கேன்சல் பண்றேன் அப்படின்னா அதுதான் என்னது? கால் ஆஃப் அப்படிம்பாங்க. ஸோ பிளான்டு ஈவெண்ட் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆகக்கூடியது தான் என்ன சொல்றோம் நம்ம அடிக்கடி? கால் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, ரைட்? அண்ட் கெட் ரிட் ஆஃப் பார்த்துட்டோம். கால் அரவுண்ட் அப்படின்னா டு கான்டாக்ட் மல்டிபிள் பீப்புள். கால் அரவுண்ட் அப்படிங்கிறப்ப நிறைய பீப்புள்ஸை நம்ம சொல்றது. கால் அரவுண்ட் அப்படின்னா டு கான்டாக்ட் மல்டிபிள் பீப்புள். ஆக்சுவலா இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்தோம். கால் ஆன் சம்படி, கால் ஆன் சம்படி, கால் பேக் அப்படின்னு பார்த்தோமா? அப்ப கால் ஆன் சம்படினா விசிட் சம்படி, கால் பேக்னா தட் இஸ் ஐ ஹாவ் டு ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோமா? அதுலேயே இது சேர்ந்து வரும். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் பண்ணுங்க அப்படிங்கிறது. கால் அரவுண்ட் அப்படின்னா டு கான்டாக்ட் தி மல்டிபிள் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் 15th question is ஸ்டூப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பெண்டிங் ஃபார்வர்ட். ஸ்டூப்பிங் அப்படின்னா வளைஞ்சு இருக்கிறது. அந்த ஒரு பொம்மை எடுக்கிறதுக்காக நான் வளைகிறேன் அப்படிங்கிறப்போ பெண்டிங் ஃபார்வர்ட். த மேன் which is stooping அப்படிங்கிறப்ப it was bending forward அப்படிங்கிறது அர்த்தம். dropping அப்படின்னா closing of eyes due to tiredness. எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது I have to be dropping அப்படின்னா weakness, due to tiredness or weakness, closing of eyes அப்படிங்கிறது நமக்கு சொல்றாங்க. drowning அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? drowning அப்படின்னா making continuous low sound. என்னுடைய சவுண்ட் என்ன ஆகிக்கிட்டே இருக்கு? குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க. mourning for things is, mourning for the things is அப்படின்னா expression of pain or cry. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது I have to think a mourning. So option is A, 4, 3, 2, 1 அப்படிங்கறத பாத்துக்கணும். அப்ப ஸ்டாப்பிங் அப்படின்னா என்ன தெரியும் எனக்கு?
அதர்ஸ் பெண்டிங் ஃபார்வர்ட், யாரோ ஒருத்தருக்காக நான் பெண்ட் பண்றேன் அப்படிங்கிறப்ப ஸ்டோப்பிங் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரூப்பிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் க்ளோசிங் ஆஃப் ஐ டியூ டு வீக்னஸ், என்னுடைய ஒரு வீக்னஸ்க்காக இருக்கக்கூடியது. ட்ரௌனிங் அப்படின்னு சொல்லும்போது மேக்கிங் கண்டினியூஸ் லோ சவுண்ட்ல இருக்கக்கூடியது ட்ரௌனிங். மார்னிங் ஃபார் த திங்ஸ் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ஃபார் பெயின். நெக்ஸ்ட் கொஸ்டின் அபவுட் phrasal verb. This is about fall. fall பத்தி ஃபுல்லாவே கொடுத்திருக்காங்க. This is fall out அப்படின்னு கொடுக்குறாங்க. fall out அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டை போடுறது. அப்போ fall out அப்படின்னா சண்டை போடுறது அப்படின்னு பார்க்கும்போது to quarrels about something, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன், சண்டை போடுறேன். fall for the things அப்படிங்கிறாங்க. fall for அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மயங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் fall for. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் மயங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நான் என்ன சொல்றது, yield to its charms, அட்ராக்டிவ்னஸ், அவுட் சைடு இருக்கக்கூடிய அட்ராக்டிவ்னஸ், ஏதோ ஒரு ஈர்ப்பு, கவனத்தை நம்மள ஈர்க்குது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்னது, fall for. அண்ட் fall flat அப்படின்னு கொடுக்குறாங்க. fall flat அப்படின்னா முழுமையா என்னோட ஃபுல்லா நான் உங்ககிட்ட என்ன செஞ்சிடறேன், தட் இஸ் சரண்டர் பண்றேன் அப்படிங்கறதா என்னது, fall flat அப்படிங்கிறாங்க. fall flat அப்படின்னா என்ன அர்த்தம், முழுமையா நான் உங்ககிட்ட வந்து ஃபுல்லாவே உடஞ்சிருச்சு, மொத்தமாவே கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது. அப்போ டு கொலாப்ஸ், fall flat அப்படின்னா என்ன அர்த்தம், டு கொலாப்ஸ். fall foul off அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டு கம் இன்டு கொல்யூஷன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன், தட் இஸ் டிசபிலிட்டி ஆர் ட்ரபிள் வித் சம்மன், சோ அப்படிங்கிறப்ப டு கம் இன்டு கொல்யூஷன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ த ஆப்ஷன் இஸ் சி. 4 3 2 1. Seventeenth question. Here see, depend on அப்படிங்கிறாங்க. depend on அப்படின்னா என்ன அர்த்தம், I have to be depend on something, ஏதோ ஒரு நம்பிக்கையோட நான் என்ன பண்றேன், தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு என்னது, டிபெண்ட் ஆன் அப்படிங்கிறது. நம்பிக்கையுடைய தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது, நம்பிக்கையுடன் இருக்கிறது, யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்பிக்கையா இருக்கிறது அப்படிங்கறதா டிபெண்ட் ஆன். தட் இஸ் ரிலே ஆன், நம்பிக்கையா இருக்கிறது அப்படிங்கறத என்ன சொல்றோம், ரிலே ஆன் அப்படின்னு சொல்றேன். அல்லது ஐ கேன் சே இட் இஸ் ஆன் கவுண்ட் ஆன், அல்லது நான் என்ன சொல்லியிருப்பேன், கவுண்ட் ஆன் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப டிபெண்ட் ஆன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி நம்பிக்கையாட்டே இருக்கிறது அப்படிங்கறத நான் என்ன சொல்றேன், டிபெண்ட் ஆன் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோமா. ஸோ திஸ் இஸ் ரிலே ஆன் ஆர் கவுண்ட் ஆன் அப்படிங்கறது அர்த்தம். அட்டென்ட் டு அப்படிங்கிறாங்க. அட்டென்ட் டு அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், ஐ ஹாவ் டு பி அட்டென்ஷன் வித் சம் ஒன் எல்ஸ், ரைட். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் என்ன பண்றேன், அட்டென்டிவா இருக்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ அட்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, டு பே லாட் ஆஃப் அட்டென்ஷன் ஆர் சம்திங் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிறப்ப மேக் மச் ஆஃப் திங் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், எனக்கு அது தேவையே இல்லை ஆனா அதை செய்யறேன் அப்படிங்கறதா எனக்கு ஃபர்ஸ்ட் ஓவர். நெஸ்ட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல செட்டில் ஆகி உட்கார்ந்துருக்கிறது, ஒரு நல்ல பொசிஷன்ல செட்டில் ஆகி இருக்கிறது. டு சிட் ஆர் லை டவுன் இன் அ வார்ம் அண்ட் அ ப்ரொடெக்டட் பிளேஸ், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா உட்கார்றது தான் என்னது, நெஸ்ட் அப். அப்ப ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், எனக்கு தேவையே இல்லை, டு மேக் மச் ஆஃப் திங்ஸ் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ ஆப்ஷன் இஸ் டிபெண்ட் ஆன் அப்படின்னா ரிலே, and so option is C, that is 3142 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். attend to அப்படின்னா I have attending attention for something, and first over அப்படிங்கிறப்ப எனக்கு தேவையில்லாத things is important இல்லை அப்படிங்கிறப்ப nested up அப்படின்னா protecting a life. 18th question பாருங்க. go long அப்படிங்கிறாங்க. go long அப்படின்னா என்ன அர்த்தம், I have to go long அப்படின்னா continue, I have to something, I have to continue something அப்படிங்கிறப்ப go long அப்படிம்பாங்க, ரைட். தென் give away, keep away அப்படின்னு கொடுக்குறாங்க. keep away அப்படின்னா not to go near, பக்கத்துல போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் என்ன சொல்லுவோம், keep away அப்படிம்போம். kick off அப்படிங்கிறப்ப begin, ஏதோ ஒரு விஷயத்த தொடங்குங்க அப்படின்னு சொல்லும் போது I have to say kick off. look after ஏற்கனவே நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம், this is take care of அப்படிங்கறதா என்னது, look after அப்படிங்கிறது எனக்கு தெரியும். that is 19th question. gunt face அப்படிங்கிறாங்க. gunt face அப்படின்னா a very thin or a slim face அப்படிங்கிறது அர்த்தம். so gunt face அப்படின்னா a very thin or slim or lean face அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துடணும், ரைட். and gazing at thing, I'm something, I was gazing at thing அப்படின்னு அர்த்தம், ஏதோ ஒரு விஷயத்த கூர்மையா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன், I was staring at thing அப்படின்னு சொல்லுவோமா. so gazing. ascertained அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்றேன், கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ascertained அப்படின்னா I have confirmed, உறுதிப்படுத்துறது, ரைட். so I have to confirm this. ascertain அப்படின்னா I have confirmed. அப்போ contention அப்படிங்கிறப்ப disagreement, ஏதோ ஒரு விஷயத்த நான் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்றேன், disagreement. அதாவது big argued, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ஆர்கியூ பண்ணி I doesn't agreement with that அப்படிங்கிறப்ப disagreement அப்படிங்கிறது ஆன்சர். so option is B. then 20 question.
அட்வான்ஸ் அண்ட் ரீட்ரீட் அப்படின்னு இருக்கு, ரைட்? அட்வான்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மூவிங் ஃபார்வர்ட், அண்ட் ரீட்ரீட் அப்படின்னா மூவிங் பேக்வர்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அட்வான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி போறது. ரீட்ரீட் அப்படின்னா பின்னாடி வர்றது. தட் இஸ் மூவ் டு அண்ட் ஃப்ரோ மோஷன்ஸ் அப்படிங்கறது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தென் கீப் அன் அக்கௌண்ட் ஆஃப், டு ரைட் சம்திங் அஸ் அ ரெக்கார்ட். ஏதோ ஒரு விஷயத்த அக்கௌண்ட், நம்ம சொல்றோம் மணிக்கடை லிஸ்ட் எல்லாம் அக்கௌண்ட் படி வைங்க. ஸோ கீப் அன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படின்னா டு ரைட் சம்திங் அஸ் அ ரெக்கார்ட். அரைவ் இன் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? ரீச். அரைவ் இன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீச், உடனே வாங்க அப்படின்னு. போர் அவுட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? எமர்ஜ் இன் அ லார்ஜ் நம்பர். தட் இஸ் போர் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எமர்ஜ் இன் லார்ஜ் நம்பர், பெரிய விஷயங்களாக நடக்கக்கூடியது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. The next one is go up. Go up அப்படின்னா என்ன அர்த்தம்? கூடிக்கிட்டே போறது. அப்ப go down அப்படின்னா கம்மியாகிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நார்மலா தெரியுமா? So go up is increase அப்படிங்கிறது எனக்கு தெரியும். Hold on something. Hold on அப்படின்னா என்ன அர்த்தம்? Wait for something. Hold on அப்படின்னா wait for something. Just before அப்படிங்கிறப்ப முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்காக, இப்போதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது a little ago அப்படிங்கிறது just before. அண்ட் லெட் ஆன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? டிஸ்க்ளோஸ் அ சீக்ரெட். ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது லெட் ஆன் டாக். லெட் ஆன் டாக் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தெரியும்? டிஸ்க்ளோஸ் அ சீக்ரெட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? அந்த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் 4, 1, 2, 3. The next one is put on. ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின்ல பார்த்துட்டோம். புட் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்ன இருக்கணும்? வியர் அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ தென் கிவ் இன் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தெரியும்? கிவ் இன் அப்படின்னா I have to full surrender. I have to something surrender something அப்படின்னு சொல்லும்போது give in அப்படின்னா என்ன தெரியும்? surrender. In abundance அப்படின்னா நிறைய. ஸோ அப்போ a lot of அப்படின்னு சொல்றாங்க. in abundance அப்படின்னா in a lot of. அண்டர் கிளாஸ் அப்படின்னு வரும்போது ஒரு நல்ல ஒரு மறைமுகமான பின்னாடி ப்ரொடெக்டடா இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் அப்படிங்கிறது மீனிங். ஸோ அப்போ 3, 1, 4, 2. ரைட். 23rd டியூ டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பிகாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோமா? டியூ டு, அதனால, பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிறது தான் டியூ டு. கெட் ஆன் டு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன தெரியும்? கிளைம். கெட் ஆன் டு சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏறுறது. ஆக்சுவலா கெட் ஆன் டு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அர்த்தம்னா இம்ப்ரூவிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க, நம்மளே வளர்த்துக்கிறது. ஸோ கெட் ஆன் டு அப்படிங்கிறப்ப கிளைம் சம்திங் அப்படிங்கிறது ஆன்சர். கோ இன் டு அப்படின்னு கொடுக்குறாங்க. கோ இன் டு அப்படின்னா மூவ் ஃபுல்லி, மொத்தமா விறுவிறுன்னு ஓடு அப்படின்னு சொல்லும்போது கோ இன் டு அப்படின்னா மொத்தமா மூவ் ஃபுல்லி. கிரவுண்ட் அப் அப்படின்னா ஃபுல்லா நொறுக்கிறது அப்படிங்கிறது கிரவுண்டட் அப். ஸோ திஸ் இஸ் கிரஷ்ட் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ கிரவுண்டட் அப், இட் இஸ் கிரஷ்ட் அப்படிங்கிறதும் நமக்கு ஆன்சர்ல இருக்கு. 24th பாருங்க. fill in the blanks with suitable phrase. Prem hates dash in the morning, luckily he works in the evening. So wake up அப்படிங்கறத ஆன்சர். Prem hates wake up in the morning. So getting up, wake up அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன சொல்லலாம்? getting up அப்படிங்கிற phrasal verb யூஸ் பண்ணலாம். So Prem hates getting up in the morning, luckily he works in the evening. And here the air hostess instructed the passengers to fasten the seat belt during the டேக் ஆஃப். நான் எடுக்கும்போது டேக் ஆஃப் ஆகும்போது நீங்க என்ன பண்ணுங்க? பேசஞ்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. டேக் ஆஃப் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகும்போது. ஒர்க் அவுட் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா? ஐ ஹேவ் டு ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான் ஒர்க் அவுட். வார்ம் அப் அப்படிங்கிறப்ப நான் மார்னிங், டெய்லி மார்னிங் நான் ஐ ஹேவ் டு வார்ம் அப் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹேவ் டு சேவ் வார்ம் அப். ரைட். தி நெக்ஸ்ட் ஃப்ரேசல் வெர்ப் இஸ் பிரேக் டவுன் அப்படிங்கிறாங்க. பிரேக் டவுன் என்ன அர்த்தம்? இப்பதான் பார்த்தோம். பிரேக் டவுன் அப்படிங்கிறப்ப குட்டி குட்டியா உடையிறது. தட் இஸ் கொலாப்சிங் சம்திங், ரைட்? பிரேக் டவுன் அப்படின்னா ஐ ஹேவ் டு கொலாப்ஸ் சம்திங், ஏதோ ஒரு உடஞ்சிருச்சு. பிரேக் இன் அப்படின்னு பார்க்கும்போது பிரேக் இன்சைட், உள்ள உடைச்சிட்டு உள்ள வர்றது. தட் இஸ் என்டர் பை ஃபோர்ஸ். பிரேக் இன்சைட், அப்போ பிரேக் இன் அப்படிங்கிறது அர்த்தம். பிரேக் ஆஃப் அப்படின்னா டிட்டாச்ட் ஃப்ரம் சம்திங். பிரேக் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? உடஞ்சு போகிறது, ரைட்? பிரேக் ஆஃப் சம்திங் அப்படின்னா டிட்டாச்ட், உடஞ்சு போறது சம்திங் அப்படிங்கிறது பிரேக் ஆஃப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ரைட். அடுத்தது பிரேக்அப் அப்படிங்கிறப்ப பிரேக் ஆஃப் அப்படின்னா டிட்டாச் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரேக் ஆஃப் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாவே டிஸ்பர்ஸ் ஆகுறது. பிரேக் ஆஃப் அப்படின்னா நமக்கு என்ன பார்த்துக்கிறோம்? நீங்க கொடுத்துருக்காங்க
5 இருக்கு. ஸோ டிஸ்பர்ஸ் அப்படிங்கிறது தான் பிரேக்அப் அப்படிங்கிறது. டிஸ்பர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு எண்ட் ஏதோ ஒரு விஷயத்த. இப்போ பிரேக் ஆஃப் அப்படின்னா துண்டு துண்டா பிரிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி டிட்டாச்ட் அப்படிங்கறது அர்த்தம். பிரேக்அப் அப்படின்னா மொத்தம் க்ளோஸா கம்ப்ளீட்டா முடியுது அப்படிங்கிறப்ப டிஸ்பர்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர்ல இருக்கு. ரைட். ஸோ ஆப்ஷன் இஸ் 2 4 1 3 1. The next one is 27th question. Behind the bars அப்படின்னு சொல்றாங்க. Behind the bars என்ன அர்த்தம்? கம்பிக்கு பின்னால் அப்படின்னு சொல்லுவோமா? That is in prison. Behind the bars அப்படின்னா in the prison. Bringing in அப்படின்னா என்ன அர்த்தம்? Bringing in, that is earning something. ஏதோ ஒரு விஷயத்த நான் earn பண்றேன் அப்படிங்கிறது. Cut off அப்படின்னா that is interrupt. ஏதோ ஒரு விஷயத்த நான் திடீர்னு கட் ஆஃப் பண்றேன், உள்ள ஊடுருவி போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கட் ஆஃப், interrupt. Beat the clock. கரெக்டா ஃபினிஷ் டாஸ்க் அட் ஃபிக்ஸட் டைம். எனக்கு ஒரு வேலை இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல, பிரிங்கினோ கட் ஆஃபோ தெரியல அப்படின்னா யூ ஹேவ் டு மூவ் வித் ஆப்ஷன்ஸ். பிஹைண்ட் த பார்ஸ் அப்படின்னா 4, அப்போ 4ல இது ஒன்று தான் இருக்குது அண்ட் 3 ஆப்ஷன்ஸுமே 4ல இருக்குது. ரைட். ஸோ அப்போ பீட் த கிளாக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபினிஷ் டாஸ்க் அப்படி. அப்போ நமக்கு 2 ஆப்ஷன் சுருங்கிருது, பி ஆர் சி. அண்ட் ஃப்ரம் ஹியர் கட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? திடீர்னு நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்டரப்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். பிரிங் இன் அப்படின்னா ஏர்னிங் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த நான் ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிறதும் இருக்கு. 28 பாருங்க. கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேஸ் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இப்போ கரெக்ட் ஃப்ரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புட் டவுன் அப்படிங்கறதான் கொஸ்டின். புட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு சப்ரஸ் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன்? சப்ரஸ் பண்றேன். அல்லது டு ஸ்டாப். புட் டவுன் அப்படின்னா டு சப்ரஸ் அல்லது டு ஸ்டாப் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த என்ன பண்றது? ஸ்டாப் பண்றது. அல்லது டு கிரிட்டிசைஸ், யாரோ ஒரு விஷயத்த நான் என்ன பண்றேன்? கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் என்னது? அது எல்லாமே புட் டவுன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புட் டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ கிரிட்டிசைசிங் சம்படி ஆர் டு சர்ப்ரைஸ் சம்படி ஆர் டு ஸ்டாப் சம்படி. அப்ப எனக்கு இங்க ஆப்ஷன்ல கொடுக்கறதுல பார்க்கும்போது கிரஷிங் சம்ஒன். கிரஷிங் சம்ஒன் என்ன அர்த்தம்? டு சப்ரஸ், என்னத்தையும் ஒன்னு என்ன பண்றது? நல்லா கிரஷ் பண்றேன், நொறுக்குறேன் அப்படிங்கிறது மீனிங்ல வருது. ஸோ அப்போ புட் டவுன், டு கிரஷ். 29 அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்? ஃபாண்ட் ஆஃப். ஐ ஃபாண்ட் ஆஃப் மெனி கலர்ஸ். எனக்கு ரொம்ப கலர்ஸ் நிறைய பிடிக்கும். அப்ப ஏதோ ஒரு மேல நான் அஃபெக்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன்? ஃபாண்ட் ஆஃப் அப்படிங்கறது சொல்றேன். லுக் அட் அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா சி, ஐ ஹாவ் டு லுக் அட் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு லுக் அட் சி அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. லாக் அப் அப்படிங்கிறப்ப ஐ ஹாவ் டு பி லாக் அப் அப்படிங்கிறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்ஃபைன், அதாவது பிரிசன். லாக் அப் அப்படிங்கிறப்ப லாக் அப் டெத் அப்படின்னு சொல்றோமா? ஸோ கன்ஃபைன் இன் பிரிசன், பிரிசன்ல கன்ஃபைன் ஆகுறது. ஃபினிஷ் ஆஃப் அப்படின்னா கன்க்ளூட், ஏதோ ஒரு விஷயத்த முடிச்சு விடுறது தான் என்னது? கன்க்ளூட். தட் இஸ் ஃபினிஷ் ஆஃப் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. Then 30, choose the right word to complete the idiom. I go to the movie once in a blue moon. அப்போ blue moon, right? Once in a blue moon அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ this is a color idiom அப்படிம்பாங்க. caught a red handed அப்படிம்பாங்க. caught a red handed அப்படின்னா என்ன அர்த்தம்? கையும் களவுமாக அப்படின்னு பிரிக்கப்படுறாங்கல்ல. சோ அதுதான் என்னது? caught a red handed அப்படிம்பாங்க. a bolt from blue அப்படிம்பாங்க. a bolt from blue அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்ப்ரைசிங்லி, ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றோமா அது. அப்போ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன்? ஐ கோ டு தி மூவிஸ் அப்படிங்கிறது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். வேற கலர் இடியம்ல வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிமாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எ குட் சான்ஸ். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா எ குட் சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிமோ. கிரே ஏரியா. கிரே ஏரியா அப்படின்னு என்ன அர்த்தம்? அன்கிளியர் ஏரியா. அது வந்து எனக்கு என்ன தெரியல, சரியா தெரியாத ஒரு ஏரியா அப்படிங்கிறப்ப கிரே ஏரியா. பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லுவோமா? பிளாக் ஷீப் அப்படின்னா டு பி தட் இஸ் ஆட் மேன் அவுட். ஏதோ ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படிங்கிறப்ப கலர் இடியம்ஸ். தீஸ் ஆர் தி கலர் இடியம்ஸ் அப்படிம்பாங்க. Right, we move on to the next question. Okay, here a power to inspire அப்படிம்பாங்க. power to inspire அப்படின்னா that is charisma, right? ரொம்ப power to inspire அப்படிங்கிறப்ப charisma அப்படிங்கிறது நல்ல
ஒரு விஷயத்துக்காக ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கிறது அப்படிங்கறது என்னது பவர் டு இன்ஸ்பயர் அப்படிம்பாங்க. சரிஸ்மா அப்படிங்கிறது பவர் டு இன்ஸ்பயர். The next one is calm manner. காம் மேனர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்போசர். கம்போசர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப அமைதியா பேசுறதுதான் என்னது காம் மேனர் அப்படிம்பாங்க. காம் மேனர் அப்படிங்கிறப்ப கம்போசர் அப்படிங்கிறது அர்த்தம், ரைட்? காம் மேனர் அப்படிங்கன்னா கம்போசர். கண்டாம்பியஸ் ஸ்மைல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 மாதிரி கண்டாம்பியஸ் ஸ்மைல், திருப்பி திருப்பி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது, நகைச்சுடன் இருக்கிறது அப்படின்னா ஸ்னீர் அப்படிம்பாங்க. ஜீர் அப்படின்னா கிண்டல் துவமான பேச்சுக்கள். கிண்டல் துவமா பேசுறாங்கல்ல, அதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீர் அப்படின்னா கிண்டல் துவமான பேச்சுக்கள். ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்றோம்? பல திறமைகள் கொண்டவர் அப்படின்னு சொல்றோம். பல திறமைகள் கொண்டவர் தான் என்னது வெர்சாலிட்டி. பல திறமைகளை தன்னுள் கொண்டவர் அப்படிங்கிறப்ப வெர்சாலிட்டி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இதுல இருந்து ஆப்ஷன்ஸ் என்ன? பி, தட் இஸ் அ பவர் டு இன்ஸ்பயர் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப பவரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? சரிஸ்மா. காம் மேனர் அப்படின்னா கம்போசர். கம்போசர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கக்கூடியது. ஸ்மைல் கண்டாபியஸ்னா ஸ்னீர், தட் இஸ் நகைச்சுடன் தன்மையோட இருக்கிறது ஸ்னீர். ஜீர் அப்படின்னா கிண்டல் தன்மையா பேசுறது ஜீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் ஸ்கில்ஸ் அப்படின்னா வெர்சாலிட்டி அப்படிம்பாங்க. வெர்சாலிட்டி அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் தெர் இஸ் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர் அப்படிங்கிறது வெர்சாலிட்டி. 32. The next question is 32. ஆக்ட் அப்பான் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்றேன்? ஆக்ட் அப்பான் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் ஒபே சம்திங். ஆக்ட் அப்பான் அப்படின்னா ஒபே சம்திங். பேக்கப் எடுத்துக்கிறது அப்படின்னா சப்போர்ட். எனக்கு பேக்கப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ ஐ ஹாவ் அ சப்போர்ட் சம்திங். பியர் வித் அப்படின்னா டாலரேட். ஐ ஹாவ் டு பியர் வித். ஏதோ ஒரு விஷயத்த நான் என்ன பண்ணணும்? டாலரேட் பண்ணணும். எனக்கு நான் டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா பியர் வித். பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப். ஸோ பிரேக் டவுன் இஸ் ஸ்டாப். ஸோ ஆப்ஷன் இஸ் 2143. தென் 33 கெட் அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கெட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? தட் இஸ் ரைஸ், எந்திக்கிறது அப்படின்னு சொல்லுவோமா? கெட்டிங் அப் அப்படின்னு ஒன்று பார்த்தோமா ஆல்ரெடி? ஸோ கெட் அப் அப்படின்னா ரைஸ். பிரேக் டவுன் அப்படின்னா சீஸ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங், அந்த ஒர்க்கை நிறுத்துறது. சீஸ் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்டாப் ஒர்க்கிங், ஒர்க்கை நிறுத்துறது அப்படிங்கிறது தான் தட் இஸ் சீஸ் டு ஃபங்க்ஷன், தட் இஸ் பிரேக் டவுன். புட் ஆஃப் அப்படின்னா ஏற்கனவே படிச்சிட்டோம், போஸ்ட்போன்ட் அப்படிங்கிறது. டர்ன் டவுன் அப்படின்னா ரெஃப்யூஸ். டர்ன் டவுன், I have to refuse something. அப்போ the answer is option B, that is turn down அப்படிங்கிறதுக்கு refuse அப்படிங்கிறது ஒரு மீனிங்ல இருக்கு. 34 half wit அப்படிங்கிறாங்க. ஸோ ஹாஃப் விட் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா stupid person. இப்போ நம்ம ஹாஃப் விட் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன்? ஏதோ ஒரு தெரியாம பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, மடத்தனமாக பண்றது அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான். ஸோ ஹாஃப் விட், தட் இஸ் stupid person. பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா கன்ஃபியூஸ்ட். இட் இஸ் அ பெர்ப்ளெக்சிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பெர்ப்ளெக்ஸ். நெகோசியேஷன் அப்படின்னா பார்கெனிங். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றது? பார்கெனிங் அப்படிங்கிறாங்க. சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். ஸோ ஆப்ஷன் இஸ் டி. 35th கொஸ்டின் பாருங்க. grow crazy, that is go crazy அப்படின்னா become mad. So he was mad about something அப்படின்னா grow crazy. Send off அப்படிங்கிறப்ப என்ன சொல்றது? saying goodbye. Send off அப்படின்னா saying goodbye. come back அப்படிங்கிறது return. take care of அப்படின்னா take care of is attentive in nature அப்படின்னு சொல்றதுதான் take care of. so it is attend அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. so option is C. Choose the correct meaning of the phrase, that is 36. reconcile to, accept half heartedly. reconcile to அப்படின்னா திடீர்னு மாறுறது. ஒரு விஷயத்துக்காக திடீர் மாற்றம் அப்படிங்கிறது நான் எங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐ வில் கன்சைன் டு ரீகன்சைல் டு அப்படிங்கிறாங்க. அப்போ திடீர்னு மாறும்போது அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிருப்பேன்னா half heartedly, right? half heartedly I accepted it. 37 இது ஈஸி வித்ரோ. a bond with a silver spoon அப்படின்னு சொல்லுவாங்க. a bond with a silver spoon in one's mouth அப்படிங்கிறது அது idiom. 38 பாருங்க. that is wipe out அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ wipe out அப்படின்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா that is destroy. ஏதோ ஒரு விஷயத்த மொத்தமா wipe out பண்றது அப்படிங்கிறப்ப destroy something. turn off அப்படின்னா என்ன அர்த்தம்? switch off. அப்ப நான் ஆஃப் பண்றேன் அப்படிங்கிறப்ப
சுவிச் ஆஃப். மேக்ஸிமம் இந்த ஆஃப் அப்படின்னாலே கேன்சல் சம்திங் அப்படிங்கறது தான் அர்த்தத்துல வரும். அப்ப புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்போன்டு, அப்ப டர்ன் ஆஃப் அப்படின்னா சுவிச் ஆஃப். see about அப்படின்னா I have to deal with something, ஏதோ ஒரு விஷயத்துல நான் டீல் பண்றேன் அப்படின்னா. டபுள் டச் அப்படின்னா நான்சென்ஸ், ஏதோ ஒரு விஷயத்த டபுள் டச் அப்படின்னு சொல்றதுன்னா நான்சென்ஸ், ஏதோ ஒரு ஃபூலிஷ் திங்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது டபுள் டச். 39 பாருங்க, டஸ்ட் அப், தட் இஸ் ஃபைட். டஸ்ட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைட்டிங் சம்திங். டஸ்டிங் அப் அப்படிங்கிறது ஃபைட்டிங் சம்திங். ட்ரிங்க் லைக் அ ஃபிஷ், ரொம்ப ஹெவிலி, ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கன்சியூமிங் ஹெவிலி அப்படிங்கறதா ட்ரிங்க் லைக் அ ஃபிஷ். அண்ட் டவுன் த டியூப் அப்படின்னு வரும்போது வேஸ்டட். டவுன் த டியூப் அப்படின்னா வேஸ்டட் அண்ட் அன்ரெக்கபிள் சம்திங் இஸ் டவுன் த டியூப். அண்ட் ஃபவுல் பிளே அப்படிங்கிறப்ப அன்ஃபேர் அண்ட் ட்ரெச்சரஸ் பிஹேவியர் அப்படிங்கிறது தான் எனக்கு என்ன சொல்றாங்க, தட் இஸ் ஃபவுல் பிளே அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லுவோம்ல சும்மா தேவையே இல்லாம நீ விளையாண்டுட்டு இருக்க, அந்த பிஹேவியர் நல்லா இல்ல, ஃபவுல் பிளேயா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் அன்ஃபேர் பிஹேவியர் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் ஏ. The next one is based on அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப based on அப்படின்னு பார்க்கும்போது on the basis of, எந்த காரணத்திற்காக அப்படிங்கறத based on. drooped with அப்படின்னா became beat, there is beating அப்படின்னு something தான் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், this is drooped beat, that is became beatable one அப்படிங்கிறாங்க. get setting into அப்படின்னா to fasten something into flat surface, ஏதோ ஒரு விஷயத்துல நல்லா செட் ஆகிறது அப்படிங்கறதா setting into. initiated அப்படின்னா set into motion, so initiated அப்படிங்கிறப்ப set into motion. So the option is B. The next question is 41. The phrasal verb come out of அப்படிங்கறாங்க. அப்ப come out of அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள இருந்து வெளியே வர்றது, that is emerging out அப்படிங்கிறது ஆன்சர். provide for something, provide the give food, money and clothes, ஏதோ ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் provide. carried away அப்படின்னா got excited, ஏதோ ஒரு விஷயத்துக்காக carried away அப்படின்னா என்ன சொல்றாங்க, got excited. takes place அப்படின்னா acquire, takes place is acquire அப்படிங்கிறது takes place acquire. and carried away அப்படிங்கிறது got excited அப்படிங்கிறது எனக்கு தெரியும். 42. to stir up அப்படிங்கிறாங்க. to stir up அப்படின்னா என்ன அர்த்தம், to initiate, தொடங்குறங்க அப்படின்னு சொல்றதுதான் stirring up. to stir up அப்படின்னா to initiate something. to be cloud nine அப்படின்னா to be very happy, to be cloud nine அப்படின்னு சொல்லும்போது to be very happy அப்படிங்கிறது தான் cloud nine அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரைட். to play truant அப்படின்னு கொடுக்குறாங்க. to play truant அப்படின்னா to stay away without permission. to play truant அப்படின்னா என்ன அர்த்தம், to stay away without permission அப்படிங்கிறது இருக்கு. to in the pink of அப்படின்னா healthy, to in the pink of அப்படிங்கிறப்ப healthy, to be in the pink of அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்றாங்க, healthy person அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரைட். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா to be cloud nine அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க, to be very happy. so this is a number idiom அப்படிம்பாங்க. இதுல நிறைய இருக்கு. இப்போ at 6 and 7, 6 7 அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறப்ப at 6 and 7 அப்படின்னா என்ன அர்த்தம், in a confused state அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட். then take 5 அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா short break. இப்போ take 5 அப்படின்னா have a short break அப்படிங்கிறது take 5. on cloud 9 அப்படின்னா என்ன அர்த்தம், blissfully happy, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா blissfully happy அப்படிங்கிறது cloud 9 அப்படின்னு சொல்லுவாங்க. and perfect 10, கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் 10 அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்ளீட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் பெர்ஃபெக்ட் 10 அப்படிங்கிறது, ரைட். சோ பெர்ஃபெக்ட் 10 இஸ் கம்ப்ளீட்லி பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்கும். 43rd, on account of, owing to or because of அப்படிங்கிறது. இந்த midst of அப்படின்னா இந்த middle of அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு தெரியும். to be acquainted with, to be get used, acquainted அப்படின்னா to be get used with. and to bear with அப்படின்னா to tolerate, நான் என்ன பண்ணணும், கண்டிப்பா tolerate பண்ணணும். இது ஏற்கனவே பார்த்துட்டோமா, so the same repeated questionல தான் இருக்கு. people voted in favor of, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுக்கு நான் ரூலிங் பார்ட்டிக்கு ஓட் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது in favor of. 45, this is also this is repeated question. 45, a penny for your thoughts அப்படின்னு அர்த்தம், நான் என்ன மனசுல நினைக்கிறேனோ அது சொல்றது அப்படிங்கிறது தான். so tell me what you are thinking about. to cash in on அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லிருக்காங்க, to cash in on அப்படின்னா to take advantage, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க.
as good as அப்படின்னா well behaved, ரொம்ப நல்லா well behave பண்றோம் அப்படிங்கிறது. two sides of the two contrasting characters அப்படின்னா two sides of the same coin அப்படிங்கிறது ஆன்சர்ல இருக்கு. 46 choose the correct cuckoo in the nest அப்படின்னா that is cuckoo in the nest அப்படிங்கிறப்ப unwelcome intruder, அதாவது the mouse was an unwelcome intruder in the kitchen. எனக்கு நான் உங்களை கூப்பிடல, நீங்க தேவையே இல்லாம வரக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு சொல்லும் போதுதான் cuckoo in the nest அப்படிங்கிறது தான் unwelcome intruder, ரைட்? ஸோ ஒரு மவுஸ் வந்து ஒரு கிச்சன்ல எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான் unwelcome intruder. 47 teetotaler. teetotalerனா நமக்கே தெரியும், he refuses alcohol, there is refuses alcohol அப்படிங்கிறது teetotaler. ambidextrous, ambidextrous அப்படின்னா using both hands skillfully, ரெண்டு கையும் நான் நல்லா யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது ஆக்சுவலா இது வந்து இங்க டைரக்ட் மீனிங் வந்து யூசிங் போத் ஹேண்ட்ஸ் ஸ்கில்ஃபுல்லி அப்படிங்கிறது, மறைமுகமான மீனிங் என்னன்னா பல திறமைகளை கொண்டவர் அப்படிங்கிறது. ambidextrousனா நிறைய திறமைகளை தன்னுள் கொண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசிங் போத் ஹேண்ட்ஸ் ஸ்கில்ஃபுல்லி. சைன் டை, இது வந்து நம்ம படிச்சிருப்போம், ஸ்பீக்கர் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி, அட்ஜார்ன்மெண்ட் சைன், அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படிமாமா. ஸோ அப்ப அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்தவுட் அ டேட், டேட்டே சொல்லாம ஒத்தி வைக்கக்கூடியதுதான் அட்ஜார்ன்மெண்ட் சைன் டை. போனஃபைட் அப்படின்னா ஜென்யூன் பர்சன் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ த ஆப்ஷன் இஸ் 4. 48th கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த பிங்க் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அப்படின்னு சொன்னோமா. ஸோ blissfully happy. at the mercy of அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன தெரியும்? that is control of others. at the mercy of அப்படின்னா at the control of others. nip in the bud அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ், முதல் கட்டமாக இருக்கக்கூடியது தான் nip in the bud, ஏர்லி ஸ்டேஜ். at a loggerheads அப்படின்னு சொல்லும் போது discourage stronger. so at a loggerheads, to be at loggerheads, discourage at strongly அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப discourage strongly அப்படிங்கிறது loggerheads. these are the idioms. இதை தாண்டி நிறைய idioms இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் let the cat out of the bag அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ let the cat out of the bag அப்படின்னா பிக் சீக்ரெட், ஏதோ ஒரு சீக்ரெட்டை வெளியே கொடுக்கறது தான் என்னது? let the bag out of the bag அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே இது bad egg அப்படின்னா a dishonest person, ஏதோ ஒரு பர்சன் வந்து dishonest இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? a bad egg. a piece of cake அப்படின்னு சொல்லுவாங்களா? a piece of cake அப்படின்னா it is easy to understand, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் a piece of cake அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் குக்கி, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கக்கூடிய ஒரு குக்கி அப்படின்னா இன்டெலிஜென்ட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு பை ஸ்மார்ட் குக்கி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. gruff as a beer அப்படிம்பாங்க, hungry as a beer, பியர் மாதிரி பசி கொண்டது அப்படிங்கிறதுலாம் நிறைய idioms பேசஸ் இருக்கு. ரைட், தேங்க்யூ.